ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷலாக ஒரு 3 விதமான சூப்பர் டேஸ்டியான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் ஜெல்லி சர்பத். ரெண்டாவதாக பார்க்க போகிறது நல்ல ஒரு டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் சர்பத். இது ஒரு தடவை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான சம்மர் ட்ரிங்க். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஜெல்லி சர்பத். இதுக்கு முதல்ல சாக்லேட் ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. இது கூட கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன், அப்புறமா அகர் 2 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட சீனி 1/2 கப் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துடுச்சிங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக சாக்லேட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த 4 கப் பாலில் ஒரு கடைசியாக 1/4 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து பாலில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சுகர் 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியாக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். அதனால் சீனி வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலை அப்படின்னா சீனி உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா சூடாகி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலில் ஆடையாக இருக்கும். ஸோ நம்ம இதை குடிக்கும் போது வாயில் வந்து தட்டுப்படும், நல்லா இருக்காது. அதனால் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நார்மலான தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சாக்லேட் ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துருக்கேன். நல்லா செட் ஆகிட்டுங்க. இப்போ வந்து இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஜெல்லி பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த மாதிரி ஜெல்லி சேர்த்து கொடுத்தோன்னா. இப்போ பார்த்திங்கன்னா ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்ரேஷனுமே முடிஞ்சுது. இப்போ எல்லாத்தையும் நம்ம பாலோட கலக்க வேண்டியது தாங்க. இப்போ இந்த சாக்லேட் மில்க்கு கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த ஜவ்வரிசி, சாக்லேட் ஜெல்லி, அப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப்பு. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட பொடி பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சாக்லேட் ஜெல்லி சாகோ ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த ஜெல்லிலாம் சேர்த்துருக்கிறதுனால குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் வாட்டர்மெலன் ஜூஸ். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம். பாதாம் பிசின் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம்.
இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் பாதாம் பிசின் பாருங்கள், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது. எப்படி நல்ல ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இது இருக்கட்டும். அடுத்ததாக தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தர்பூசணி பாருங்கள் 1 கப் எடுத்துருக்கிறேன். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஜூஸாக அடிச்சிடலாம். இந்த ஜூஸை வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் பிசின் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினில் பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸில் சேர்த்து குடிக்கும் போது உடல் சூட்டை குறைக்கும், நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோங்க. அடுத்ததாக இது கூட இனிப்புக்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கிறேன். அது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப். அடுத்ததாக பொடியாக நறுக்குனா வாட்டர்மெலன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் ஜூஸை ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட கடைசியாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த வாட்டர்மெலன் ஜூஸில் சுகருக்கு பதிலாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக அண்ட் க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கஸ்டர்ட் சர்பத்து. இது பண்ணுறதுக்கு முதல்ல சியா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம். சியா சீட்ஸ் 2 டீஸ்பூன். இது கூட தண்ணி 1/2 கப் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட், அப்படி இல்லைனா பேசில் சீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பால் சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலில் கடைசியாக கொஞ்சம் 1/4 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பால் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. பால் நல்லா சூடாகி பொங்கி வந்ததுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 கப் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அது கூட கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம ஏற்கனவே சூடு பண்ணிகிட்டு இருக்கிற பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுங்க. இது ரொம்ப திக்காகி வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இது கூட சீனி 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கரையட்டும், அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு ஆப்பிள் ஒன்று சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம கேரட் துருவரல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சியா சீட்ஸ், துருவி வச்சுருந்த ஆப்பிள், அப்புறமா பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான கஸ்டர்ட் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு உடனே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இஃப்தார் அண்டு சம்மர் ஸ்பெஷலாக 3 விதமான சூப்பர் டேஸ்டியான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பார்த்துருக்கோம். 3 சர்பத்துமே 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த சர்பத் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.